ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலில் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்கும். என்ன தான் அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை தாண்டி கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டி வச்சு பொங்கல் யார் வைக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக சில பல போட்டிகள் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ கரும்பு உடைக்கிற போட்டி அதுவும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில தான் சொல்லணும். ஸோ இதில் ரெண்டுலையுமே ராஜேஸ்வரியும் சரி நம்ம ஹீரோயினும் கலந்துக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ராஜேஸ்வரி ரொம்ப குஷியாக கெத்தாக பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் ஜெயிக்கிறான்னு கிடையாது, கடைசியாக என்ன நடக்குது அதுதாங்க முக்கியம். இந்த வகையில் அடுத்த போட்டி வைக்கிறாங்க. அதாவது தண்ணிக்குள்ள மோதிரம் போட்டு அதை கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படின்ற விஷயம்தான். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ஹீரோயினும் சரி ராஜேஸ்வரியுமே கலந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி எடுக்க பார்க்குறாங்க. அன்னபூர்ணியும் சரி பாப்பாவும் செம உற்சாகம் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தோம்னா ராஜேஸ்வரி மோதிரத்தை எடுத்து செம குசி ஆயிடுறாங்க. நான் தான் மோதிரம் எடுத்தேன் அப்படின்னு. இது அன்னபூர்ணி என்னடி இப்படி பண்ணிட்டியடி அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்காக தான் இருக்குது, நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னு. எங்கள் எதிர் டீமுக்கு ஜெயித்த மாதிரி அவ்வளோ உற்சாகம், வேற லெவல் அப்படின்னு. ஸோ அடுத்த போட்டி என்ன அப்படின்ற நிலையில் வைக்கிறாங்க. இந்த வீட்டில் மகாலட்சுமி கடாசத்தை உருவாக்குற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அந்த சாமியோட அருள் யாருக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலான்ற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ இதில் ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயபக்தியோட சாமியை கும்பிட்றது, ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு ரொம்ப பக்தியோடு நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சரியமாக பார்க்குற அப்படின்ற லெவலில் ஒரு கெத்தை காமிச்சிட்டு கொடுக்குறாங்க. விஜயை கூப்பிட்டு இந்த அப்படி நான் ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்கான டாக்குமெண்ட்டு அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாத்தையுமே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற வகையில் விஜய்கிட்ட கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதாங்க சொல்லணும். விஜய்க்கு இதில் ரொம்ப சந்தோஷம். அக்கா நமக்கு பாரு எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்களே அப்படின்ற சந்தோஷத்தோட அளவு வேற லெவலில் இருக்குது அப்படின்றதான் இந்த இடத்துல கொடுத்து ராஜேஸ்வரி செம கெத்து காட்டுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப தயக்கத்தோட ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை நீட்டுறாங்க. ஸோ அதை பார்த்த விஜய்க்கு செம ஹாப்பி. அவர் எதிர்பார்த்தது ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற நிலையில தாங்க சொல்லணும். அவ்வளோ உற்சாகத்தையும் சந்தோஷமும் அவர் மூஞ்சில பார்க்குது. அப்படின்னா நம்ம ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க, அது விஜய்க்கு இவ்வளோ ஆச்சரியத்தை கொடுத்துருக்கே அப்படின்ற நிலையில தான் தோணுது. கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் எப்பயுமே விஜய்க்கு பிடிச்சதை தான் செய்வாங்க. அது தனக்கு கஷ்டத்தையே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஹீரோயின் செஞ்சு தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நல்லாவே தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் கையால் தான் இந்த பொங்கல் நடக்கும். இவங்க இந்த வீட்டு மருமகன்றதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.